ஸ்லோ பாய்சன் ஒரு பீரில் ஊற்றி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு அன்றைக்கி ஸ்பாட்டில் சட்டுன்னு போனோன்னு டைரெக்டாக கிட்னி அட்டாக் ஆச்சு. நாலு விடிய காலில் ஒரு 1:30 2 மணி இருக்கும். ஒரு கடவாரை வச்சு வீட்டு கீழே கார்னரில் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. தோண்டி என்னுடைய லுங்கி ஒரு பொம்மை மந்திரிச்சு, அப்புறம் கருப்பு கருப்பாக என்னென்னமோ சுற்றி உள்ளே வச்சு அது தோண்டி உள்ளே வைக்கிறாங்க. ஸோ உண்மையான கதை சொன்னால் பாதிப்பு எனக்கு தான். ஏன்னா என்னுடைய உடன் பிறந்தவர், அதாவது அப்பாவுக்கு 4 ஒய்ஃபு, அதில் 3வது ஒய்ஃபு சன் முத்துக்குமார சுவாமி அப்படின்ட்டு எனக்கு அவர் மேனேஜராக இருந்தார். உங்களுக்கு அண்ணன் வேணும்? அண்ணனே தான், எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவர் தானே. அம்மா தான் வேறு, அது 3வது அம்மா, நாங்கள் எங்கள் அம்மா 4வது அம்மா, நாங்கள் 11 பேர். அவர் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணப்பளும் அவங்க கூட பிறந்தவங்க மட்டுமே செய்கிறாப்லையே, நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டானோ அப்படின்னு பயந்து போய் உங்கள் அண்ணன். ஆமாம், அது ஒரு ஸ்லோ பாய்சன் ஒரு பீரில் ஊற்றி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு அன்றைக்கி ஸ்பாட்டில் சட்டுன்னு போனோன்னு டைரெக்டாக கிட்னி அட்டாக் ஆச்சு. சரி எப்படிடா இது அப்படின்னு எனக்கு அவர் தான் பண்ணார், எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தா எனக்கு அந்த மருந்தை ரசத்தில் போட்டு கொடுத்துட்டாரு. எந்த வருஷம் சார் இது? இது கரெக்டாக சொல்ல போனால் 2004. ஸோ அப்போ இது நடந்தது. நடந்த உடனே என்னாச்சு, பாய்சன் ஸ்லோ பாய்சன் வச்சு டைரெக்டாக கிட்னி அடிச்சிடுச்சு. எனக்கு அன்னையிலேருந்து சோர்வு ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் டாக்டரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி நீங்கள் அவர் மேலே சந்தேகப்பட்டு கரெக்டாக தட்டினீங்க? அது எப்படின்னா, ஒரு நாள் விடிய காலில் ஒரு 1:30 2 மணி இருக்கும். நான் நைட்டில் டக்குன்னு எனக்கு தூக்கம் வரல, ஒரு சிந்தனை, ஒரு பிரச்சனை யோசனை பண்ணிவிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பால்கனியில் நின்றுட்டு இருக்கேன். ஒரு கடவாரை வச்சு வீட்டு கீழே கார்னரில் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. தோண்டி என்னுடைய லுங்கி ஒரு பொம்மை மந்திரிச்சு, அப்புறம் கருப்பு கருப்பாக என்னென்னமோ சுற்றி உள்ளே வச்சு அது தோண்டி உள்ளே வைக்கிறாங்க. அந்த என்னுடைய அசிஸ்டண்ட்டும் எங்கள் அண்ணனும். அப்புறம் நான் ஸ்பாட்டில் உடனே கேட்டல, என்ன நடக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் விட்டு தனியாக உட்கார வச்சு, உண்மையை சொல்லப்பா, இல்லைன்னா கேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தலைவர் இருக்கணும். அப்போ உண்மையை சொல்லிட்டான். காரணம் உங்கள் அண்ணன் தான். என்ன பண்ணாங்களாம்? இந்த மாந்திரிகம் பண்ணி பொம்மை ஒன்று செஞ்சு அது லுங்கி எனக்கு தெரியாமல் எடுத்து போய் கிழிச்சு அது உள்ளே வச்சுட்டு அந்த ஊமத்த காய் அந்த காய் இந்த காய் என்றப்போ அதெல்லாம். ஆனால் நம்ம தெய்வம் எனக்கு இருக்காரு. நீங்கள் ஆனால் இன்னும் மனசார அண்ணன்னு சொல்கிறீங்க. என்ன கோவம்? ஒரு காலத்தில் என் குடும்பத்தை காப்பாற்ற. என்ன கோவம் அப்படி இவ்வளவு சொல்கிறேன்? நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், வீடு வாங்கிட்டேன். அவரு இத்தனை வருஷம் ஆகி வீடு வாங்கல. இவங்க டக்குன்னு முன்னேறிட்டான். சும்மா கிடையாது, உத போடுறேன், அடி போடுறேன். எவ்வளோ ஒரு ஃபைட்டுக்கு 100 வாட்டி கீழே விழுறேன், 100 வாட்டி குத்து வாங்குறேன்னா 1500 படம் என்ன குத்து வாங்கியிருப்பேன், எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன். அதெல்லாம் இதுவாகி கடைசியில் பிரதரே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப மனசு சங்கடப்பட்டேன். நான் உட்காரண்ணா, ஏன்னா என்ன ஆகிட போதுண்ணா இதில், ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வாடகை காசு தரேன், வீட்டு செலவு காசு தரேன், ஆஸ்பத்திரி செலவுலாம் வீட்டுக்கு எல்லாம் நான் பண்ணுறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பாம்குரோ ஹோட்டலில் தான் பண்ணால் கல்யாணம் பண்ணும், இல்லைன்னா கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சிறு வயசில் எங்கள் குடும்பத்தை நீ காப்பாற்றுறேன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு கொஞ்ச காலம் தான் காப்பாற்றினேன். ஆனால் அதுக்கு நட்டு விசுவாசம் பண்ண தான் உனக்கு நான் எவ்வளோ பண்ணேன். எங்கள் அண்ணனாச்சே, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவராச்சே, அதான் அந்த நல்ல நேரத்தில் தான் இந்த வீடு வாங்கினது அவருக்கு செரிமானப்படலை. அப்புறம் தான் என்னன்னா, நான் வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு 7 கார் வச்சுருந்தேன். NT ராமாராவ் ஸ்ட்ரீட்டில் தான் வீடு வாங்கினது. அப்போ என்ன சார் வயசு? 27 அப்படி இருக்கும். இது அவரால் பொறுத்துக்க முடியல, சகிச்சிக்க முடியல. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு சம்பாதிக்கிற வயசுலேயே இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்பத்துலேருந்தே காட்டு. இதெல்லாம் தெரிஞ்சுங்க அவரை கூட வச்சுருந்தீங்க. எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, சகோதரன் சகோதரி எந்த தவறு செஞ்சாலும் என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னு விடுறது. இதெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் அதெல்லாம் மறந்துடுவோம்.